வந்து சென்னை விஜிபி கோல்டன் பீச்சில். இதெல்லாம் வந்து நீங்கள் வெனிஸில் பார்க்கும்போது ஊதி பண்ணியிருப்பாங்க, கொக்கோலா பாட்டில், பீக்கர்ஸ் அது மாதிரி. இதுக்கு நிஜ பேர் வந்து கிளாஸ் ப்ளோயிங். பக்கத்தில் வச்சுருக்கோம் ஆக்சிஜன் எல்பி சிலிண்டர். அதனால் வந்து கண்ணாடி வந்து கருப்பாகாமல் ரொம்ப குயிக்காக மெல்ட் ஆகுது. இது வந்து ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா மெல்ட் ஆகி கீழே விழுகும். இதே நம்ம லோ டெம்பரேச்சர் தான் கருப்பாகும், கிராக்காகவும், வெடிக்கும். இதுக்கு நடுவில் பண்ண பொருள் எல்லாமே சில பேர் தான் நினைப்பாங்க எல்லாம் வந்து மிஷினரியில் பண்ணியிருப்போம். எதுவுமே மிஷினரி கிடையாது, எல்லாமே ஹேண்ட்மேட் டிசைன். இப்போது ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த சைடு எல்லாமே 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு உள்ளவே இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ விநாயகருக்கு வந்து காது. அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி விநாயகரா சிவலிங்கம் பாதி பண்ணிட்டு ஏதாவது சின்ன தப்பானாலும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். மறுபடியும் இந்த சைடு இப்போ வந்து தும்பிக்கை. மறுபடியும் இந்த சைடு இப்போ வந்து கண்ணு. தனியாக இருக்கும். இது தனியாக இருக்கும். லாங்கில் வச்சா மெல்ட் ஆகும், க்ளோஸ் வச்சுன்னா கட் ஆகிடும். எதுவுமே டையே இல்லாமல் ஒரு கணேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கும். லாங்கில் வச்சா மெல்ட் ஆகும், க்ளோஸ் வச்சுன்னா கட் ஆகிடும். அவ்வளோதான். இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக அதை தொட முடியாது. இது 10 நிமிஷம்